Hi smart kids, இந்த ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கிளாஸ் 10 I used to plus verb. இந்த கிளாஸ்ல நம்ம எங்கெல்லாம் I used to யூஸ் பண்ணலாம் அப்படின்னா என்ன அப்படிங்கறத பத்தி நம்ம டீடைலா எக்ஸாம்பிளோட பார்க்க போறோம். ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ள போலாம். I used to plus verb. Friends, நாம இங்கிலீஷ் பேசுறது எவ்வளோ முக்கியமோ அதை விட ரொம்ப முக்கியமானது ஃப்ளூயன்சி. ப்ரொனன்சியேஷன் ரொம்ப கரெக்டாக இருக்கணும். ஸோ யூஸ்டு டு அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. எப்படி நம்ம பேசணும்? ஐ யூஸ் டு, அதாவது ஐ யூஎஸ் டிஓ அப்படிங்கிறது நம்ம ப்ரொனன்ஸ் பண்ணும்போது டிஏ மாதிரி தான் கேட்கும். ஸோ எப்படி இருக்கும்? ஐ யூஸ் டு. ஓகே, ஐ யூஸ்டு டு அப்படின்னு சொல்லக்கூடாது. I used to எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, நீங்க கடந்த கால பழக்கம் அல்லது நிலையை பற்றி சொல்லும் போது இப்ப அது உண்மை இல்லை, அதாவது இப்ப அது நடக்கல, இப்ப அது தொடரல அப்படிங்கிற சிச்சுவேஷன்ல நீங்க I used to பயன்படுத்தி நீங்க பேசலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். சென்டென்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிடும். I used to love that. நான் அதை விரும்பினேன். I used to come here. நான் இங்கு வந்து கொண்டிருந்தேன். I used to go out more often. நான் அடிக்கடி வெளியே செல்வது வழக்கம். I used to sleep late. நான் தாமதமாக தூங்குவது வழக்கம். I used to wake up early. நான் அதிகாலையில் எழுந்திருப்பேன். I used to go to movies every week. நான் ஒவ்வொரு வாரமும் திரைப்படங்களுக்கு செல்வேன். I used to sing for my son. நான் என் மகனுக்காக பாடினேன். I used to share with him. நான் அவருடன் பகிர்ந்து கொண்டேன். I used to write letters. நான் கடிதங்கள் எழுதுவது வழக்கம். I used to smoke. நான் புகைப்பிடித்தேன். I used to play in tennis tournaments. நான் டென்னிஸ் போட்டிகளில் விளையாடினேன். I used to narrate stories. நான் கதைகள் சொல்லிக் கொண்டிருந்தேன். I used to make fun of him. நான் அவரை கேலி செய்வது வழக்கம். I used to paint. நான் ஓவியம் வரைந்தேன். I used to work from home. நான் வீட்டிலிருந்து வேலை பார்த்தேன். I used to do exercise every day. நான் தினமும் உடற்பயிற்சி செய்து வந்தேன். I used to live in Coimbatore. நான் கோயம்புத்தூரில் வசித்து வந்தேன். I used to go to park. நான் பூங்காவிற்கு செல்வது வழக்கம். I used to pay rent by myself. நானே வாடகை செலுத்தி வந்தேன். I used to write badly. நான் மோசமாக எழுதினேன். I used to go for evening walks. நான் மாலை நடைபயிற்சிக்கு செல்வது வழக்கம். I used to spend more time on games. நான் விளையாட்டுகளில் அதிக நேரம் செலவழித்தேன். I used to pick up my friend. நான் என் நண்பனை அழைத்து வந்தேன். I used to miss the opportunity. நான் வாய்ப்பை தவறவிட்டேன். I used to eat non-veg. நான் அசைவம் சாப்பிட்டேன். I used to visit my cousins on weekends. நான் வார இறுதி நாட்களில் எனது உறவினர்களை சந்திப்பது வழக்கம். I used to accommodate him. நான் அவருக்கு இடமளித்தேன். I used to solve everything. நான் எல்லாவற்றையும் தீர்த்து வைத்தேன். I used to drink green tea. நான் green tea குடித்தேன். I used to hear his opinion. அவருடைய கருத்தை நான் கேட்டிருக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லாமே பாஸ்ட்ல நீங்க செஞ்ச பழக்க வழக்கங்கள் ஆர் நிலை. இது இப்போதைக்கு நீங்க அதை தொடரல அப்படிங்கிறது தான் மீனிங். ஸோ கேர்ஃபுல்லா யூஸ் பண்ணி பேசுங்க. I used to hate it. நான் அதை வெறுத்தேன். I used to send him messages. நான் அவருக்கு செய்திகளை அனுப்புவது வழக்கம். I used to watch cartoons. நான் கார்ட்டூன் பார்ப்பது வழக்கம். I used to learn English from her. நான் அவளிடம் இருந்து ஆங்கிலம் கற்றுக்கொண்டேன். I used to feel shy when I started to speak English.
எனக்கு வெட்கமாக இருந்தது. I used to use my son's phone. நான் எனது மகனின் தொலைபேசியை பயன்படுத்தினேன். I used to love gossips. நான் கிசுகிசுக்களை விரும்பினேன். I used to eat junk food. நான் junk food சாப்பிட்டு வந்தேன். I used to live near him. நான் அவருக்கு அருகில் வசித்து வந்தேன். I used to go picnic every summer with my family. நான் ஒவ்வொரு கோடையிலும் என் குடும்பத்துடன் சுற்றுலா செல்வேன். நாம பார்க்குற எல்லா கிளாஸஸ்ல இருக்கிற சென்டென்சஸை நீங்க பேசிக்கா வச்சு உங்க சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி நீங்க நிறைய சென்டென்சஸ் மேக் பண்ணி உங்க கான்வர்சேஷனை பில்ட் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். I used to read newspapers. நான் செய்தித்தாள்கள் படிப்பேன். I used to pay the bill. நான் பில் கட்டுவது வழக்கம். I used to respond to him. நான் அவருக்கு பதிலளித்தேன். I used to be afraid of strangers. நான் அந்நியர்களுக்கு பயந்தேன். I used to purchase from that shop. நான் அந்த கடையில் வாங்கினேன். I used to fight with my brother. நான் என் சகோதரனுடன் சண்டையிட்டேன். I used to dream of this life. நான் இந்த வாழ்க்கையில் கனவு கண்டேன். I used to enjoy those days. அந்த நாட்களை நான் ரசித்தேன். I used to cook well. நான் நன்றாக சமைத்தேன். I used to think creatively. நான் ஆக்கப்பூர்வமாக சிந்தித்தேன். இன்னைக்கு நாம கிளாஸ் 10ல I used to plus verb யூஸ் பண்ணி வர 50 சென்டென்சஸ் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதே போல நீங்க எல்லா கிளாஸஸையும் கவனிச்சு அதுல வர சென்டென்சஸை நீங்க உங்க கான்வர்சேஷன்ல யூஸ் பண்ணி பேசிட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இங்கிலீஷ் கிராமர் கிளாஸஸ் வேணும் அப்படின்னா ஈஸி இங்கிலீஷ் கிராமர் கிளாஸை ஃபாலோ பண்ணுங்க. பிளேலிஸ்ட்டை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், செக் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா யூஸ்ஃபுல்லா கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் மறக்காம ஸ்மார்ட் கிட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. Thanks for watching.